ரொம்ப நாளா ஷேர் பண்ணணும்னு நினைச்ச விஷயம் இன்னைக்கு வந்து டக்குனு ஹிட் ஆச்சு. என் பொண்ணோட ஸ்கூல் ஃபீஸ் வந்திருக்கு. இப்பதான் பையனுக்கு பே பண்ணேன். ஸோ செகண்ட் ஸ்டாண்டர்ட் போறாங்க. ஸோ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோனா பி 92,000. இந்த ஃபீஸ் வந்து இப்பதான் என் பையனுக்கு கட்டினேன். அதே சிமிலர் ஃபீஸ் தான் வந்தது. இந்த மொமெண்ட் என்ன தோணுச்சு அப்படின்னா டு பி ஜென்யூன், இவ்வளோவா ஃபீஸ் அப்படின்றது ஏன் இந்த 90s கிட்ஸுக்கெலாம் தோணும் அப்படின்னா, மிட் டேர்ம் ஃபீஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் படித்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் 1600 ரூபாய், 1800 இல்லை 1700 இருந்துச்சு. அந்த ஃபீஸை கட்டுறதுக்கே 2-3 வாட்டி டைம் கேட்டு எங்கள் அப்பா வந்து பிரின்சிபல் கிட்ட பேசி, ஹெச்எம் கிட்ட பேசி, இந்த மாதிரி எல்லாம் பேசிக்லி ஒரு கம்யூனிகேஷன் போகும். ஸோ இப்போ நான் டைரெக்டாக இந்த பேமெண்ட் வந்து என்னோட கரண்ட் அக்கௌண்ட்ல இருந்து பண்ணுறேன், அஷ்மிதா மேக் ஒரு ஆர்டிஸ்ட்ரி அக்கௌண்ட்ல இருந்து. இட் இஸ் நாட் கோனா பி ஒரு பிக் டீல் மாதிரி எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா பிகாஸ் ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இருக்கிறதுனால, அண்ட் செகண்ட் வந்துட்டு ஃபினான்ஷியலி வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுனால. எங்கள் அம்மா அப்பாவும் ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இண்டிபெண்ட்டாக இருந்தாங்க. பட் ஆனால் அவங்களால நிறைய சம்பாதிக்க முடியல. நான் வந்து நிறைய வாட்டி வந்து அசம்பிளியில் நின்றுருக்கேன். மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, யாரெல்லாம் வந்து டேர்ம் ஃபீஸ் பே பண்ணலையோ அவங்க எல்லாரும் வந்து ஸ்டே ஹியர், டோன்ட் கோ டு யுவர் கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து மைண்ட் செட் பண்ணேன், ஓகே இன்னைக்கு நான் நிற்கணும் அப்படின்ற மாதிரி. அது இன்னைக்குன்னு கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு வாரம் 1 மாதம் கூட ப்ரொலாங் ஆகி கூட நின்றுருக்கேன் அசம்பிளி. என்னோட கசின் பிரதரோட கிளாஸ்மேட் யார் அப்படின்னா ஒரு சைல்டு ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம், ஒரு மேல் சைல்டு ஆக்டர். ஸோ அவர் அந்த கிளாஸ்ல தான் படிச்சாரு. அப்போ அவர் வந்து பாக்கெட் மணியே வந்து 100 ரூபாய் கொண்டு வருவார் ஒரு நாளைக்கு. ஸோ அது எல்லாருக்குமே இந்த 100 rupees பாக்கெட் மணியா அப்படின்ற மாதிரிலாம் எங்களுக்கு தோணும். எங்க அண்ணாவோட கொஞ்சம் க்ளோஸ் தான் அந்த பர்டிகுலர் பர்சன். ஸோ இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு வாட்டியும் நான் அசம்பிளியில் நிற்கும் போது, நானும் என் கசின் பிரதரும் நிற்கும் போதுமே அவர் வந்துட்டு என்ன ஃபீஸ் கட்டலையா, உங்களால ஃபீஸ் கட்ட முடியலாம், எதுக்கு இந்த ஸ்கூல்லாம் சேர்றீங்க, உங்க அப்பா கிட்ட கேட்கலையா, உங்க அம்மா கிட்ட கேட்கலையான்னு சொல்லிட்டு எங்களை வந்து கொஞ்சம் அப்செட் பண்ற மாதிரியோ இல்ல கஷ்டப்படுத்துற மாதிரியான ஒரு வார்த்தைகள், அந்த கலாய்க்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் இருக்கும். ஸோ அப்போ வந்து ரொம்பவே அது கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஸ்கூல் போல எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸே என்னோட மேக்ஸ் பீரியட் தான். அதுலயே மேக்ஸ்ல நிறைய ஜஸ்ட் பாஸ் தான் வாங்கிட்டு இருந்தேன். மேக்ஸ் 2லாம் இந்த மாதிரி அசம்பிளில நின்று. ஸோ அதனால நான் எங்க வீட்டில் சொல்லிட்டு எனக்கு போகிறதுக்கு அசிங்கமா இருக்கு, நான் போகல அப்படின்னு சொல்லிட்டு போறேன்னு சொல்லிட்டு கிளம்புவேன். ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புவாங்க, இட்ஸ் ஓகேன்னு எல்லாம். போற வழியிலேயே கொஞ்ச நேரம் போயிட்டு அந்த KK நகர் கோட்ரஸ் தாண்டி தான் ஸ்கூலுக்கு போகணும். அந்த கோட்ரஸ்குள்ளேயே போயிட்டு அந்த ட்ரைனேஜ் எல்லாம் இருக்கும், அங்கே போய் உட்காந்துருவேன். அந்த ட்ரைனேஜ் சம்பு மேல உட்காந்துட்டு